Hi everyone, welcome to Share and Scroll. இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு அமேசிங்கான ஒர்க் என்ன அப்படின்னா வண்டர் அப்படிங்கிறது ஆர்ஜே பலாஷியோவால் எழுதப்பட்டது. ஆர்ஜே பலாஷியோ ஒரு அமெரிக்கன் ஆத்தர். அந்த அமெரிக்கன் ஆத்தர் எதன் தூண்டுதலின் காரணமாக இந்த எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் அவங்க ஐஸ்கிரீம் ஸ்டோருக்கு அவங்க குழந்தைங்களோட போயிருக்காங்க. அப்போது அவங்களோட ஆர்ஜே பலாஷியோவோட சன் ஒரு பொண்ணு ஃபேஷியல் டிசபிலிட்டியை பார்த்து அழுக ஆரம்பிச்சு. அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்க அந்த பையனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கும்போதும் அப்படியே அவங்க கார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரேடியோவில் நியாந்திரல் மர்ச்சன்ட் அப்படிங்கிற ஒரு சிங்கரோட வண்டர் அப்படிங்கிற சாங்கும் ப்ளே ஆகிட்டு இருந்திருக்கு. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க வண்டர் அப்படிங்கிற நாவலையே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த வண்டர் அப்படிங்கிறது ஃபேஷியல் டிஃப்ரென்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி அவனுடைய லைஃப்பில் வர பிரச்சனைகளையும் இந்த சமூகத்தினால் வர பிரச்சனைகளையும் அவன் கூட இருக்கிறவங்கனால வர பிரச்சனைகளையும் எப்படி சமாளித்து கொண்டு வரான், எப்படி சமாளித்து பார்த்து அதை ஜெயிச்சுட்டு வரான். அதுவும் அந்த டீச்சர் காலின் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு எபிலிட்டியோட பிறக்கிறான் அந்த பையன். டீச்சர் காலின் சிண்ட்ரோம் அப்படின்னா அவங்களுக்கு கிளெஃப்ட் பேலட்டோடு இருக்கும். அடிக்கடி அவங்களோட முக அமைப்பு கொஞ்சம் மாற்றி இருக்கும். அந்த முக அமைப்பை சரி பண்ணுறக்கு அவங்க சர்ஜரிஸ் அண்ட் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த சர்ஜரி ஸ்கார்ஸ், பேண்டேஜ் அதோடு இருக்கும். எப்படி இந்த முகம், இதே ஒரு முகத்தை வச்சு ஒரு 10 வயசு பையன் எப்படி அதில் சக்ஸஸ் ஆகிறான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நாவல் ஆன வண்டர் சொல்லியிருக்குது. இதில் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நியாண்ட்ரல் அவங்க அம்மா, நாட்டா அவங்க அப்பா பேர், ஒலிவியா இவங்கள வயான்னு சொல்லுவாங்க, இவங்க தான் ஆகி புல்மேனோட அக்கா. அப்புறம் ஆகஸ்ட் ஆகி புல்மேன், தென் ஜூலியட், ஜாக், சம்மர், மெரண்டா, ஜஸ்டின் அப்படின்னு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலும் போது ஆகியே சொல்கிறான், ஐ எம் ஆகி புல்மேன், ஐ எம் ஏஜ் 10 அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அவனுக்கு 10 வயசு தான் ஆகுது. அவனுக்கு ஸ்டார் வார்ஸ் சீரீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், ஹாலோவின் பிடிக்கும். அப்புறம் எப்போவுமே நான் எங்கேயாச்சும் வெளியே போய் சுற்றுவேன், எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் சயின்ஸ் அப்படின்னு ஆகி தன்னைத்தானே சொல்லி ஆரம்பிக்கிற மாதிரி இந்த புக்கை எழுதிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க எப்போவுமே ஆகியை செக்யூலராக பார்த்துருக்குறாங்க. ஏன்னா ஆகிக்கு நிறைய சர்ஜரிஸ் நடந்திருக்குது பிறந்ததுலேருந்து. அப்படிங்கும்போது அவனை கன்சர்னாக பார்த்துருக்காங்க. அவங்களோட அக்கா வியாவும் ஆகியை ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டு வராங்க. ஆனாலும் வியாவும் ஒரு சின்ன பொண்ணு தான். வியாவுக்கும் ஒரு ஏக்கம் இருக்குது. நம்ம அப்பா அம்மா என்ன நமக்கெல்லாம் பார்க்காம அவங்களே பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஏக்கம். ஆனால் அது ஒரு டைம் கூடி வியா காமிக்கவே இல்லை இந்த இதில். அதையும் சொல்லியிருக்காங்க. ஆகி 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க அம்மா கூட ஹோம் ஸ்கூலிங்கில் தான் இருந்து எல்லாத்தையும் கற்றுருப்பான். 5th கிரேடுங்கும்போது தான் அவனை ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அந்த பீச்சப் ப்ரெப் ஸ்கூலுக்கு அனுப்பும்போது தான் அவனை எப்படியெல்லாம் அவன் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான், அவனை டிசபிலிட்டியை வச்சு எப்படியெல்லாம் அவனை கிண்டல் அடிக்கிறாங்க அவன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். கடைசியில் அதையவே அவன் பாசிட்டிவ் நோட்டோடு எடுத்து எப்படி அவன் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியே. ஸோ ஃபஸ்ட் போகும்போது அவங்க மிஸ்டர் துஷ்மன், அந்த ஸ்கூலோட பீச்சப் ப்ரெப் ஸ்கூலோட பிரின்சிபல் மிஸ்டர் துஷ்மனை பார்க்குறாங்க. மிஸ்டர் துஷ்மன் 3 ஸ்டூடெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஆகிக்கு. ஜூலியட், ஜாக்வெல், அப்புறம் செரல் அப்படின்னு 3 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஜாக்வெல்லும் ஆகியும் பார்த்தோன்னே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஜூலியட் அவனும் சின்ன பையன்தான், பட் ஆனால் அவனுக்கு கொஞ்சம் நக்கல் ரொம்ப ஜாஸ்தி. எப்படி நீ என்ன பார்க்குறக்கு ஏன் இப்படி இருக்க, ஏன் உன் ஃபேஸ் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது, உனக்கு என்னாச்சு அப்படின்னு டைரெக்டாக கேட்கவும், ஜாக் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக கிளாஸ் ரூம்ஸ், இது சயின்ஸ் லேப் எல்லாம் காமிக்கும்போது சயின்ஸ் லேபை பார்த்தோன்னே ஆகிக்கு பிடிக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆகிக்கு சயின்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட். சயின்ஸ் லேபை பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஜூலியன் சொல்கிறான், உனக்கு இதை பற்றியெல்லாம் உனக்கு இங்கெல்லாம் என்ன வேலை இருக்க போகுது, உனக்கும் சயின்ஸுக்கும் ஒத்தே வராது, நீ எல்லாம் படிக்கவா போகிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஜூலியன் சொல்லவும்
அந்த டைமில் வந்து ஒரு அட்மிஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஆகியை கூப்பிட்டாங்க. ஆகி போயாச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் ஆகி வந்து போகிறான். ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் போகும்போது ஆகி பயந்துக்கிட்டே அவன் பாட்டுக்கு போகும்போது அப்போது வந்து அவனுக்கு எல்லாருமே அவனை ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா எல்லோரும் நார்மலாக இருக்கும்போது அவனுக்கு மட்டும் ஒரு ஃபேஷியலில் இந்த மாதிரி இருக்கும், முக அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும்போது அந்த முக அமைப்பை பார்த்து எல்லோரும் பயந்துக்கிறாங்க. சில பேர் அவனை நக்கல் அடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவன் லைட்டாக பயந்துட்டாலுமே அவங்க அம்மா சொன்னது அவனுக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உனக்கு எந்த விஷயம் பிடிக்காதோ அந்த பிடிக்காத விஷயத்தில் இருக்கும்போது ஆனால் நீ பிடிச்ச விஷயத்தில் அது வந்து இருக்கிற மாதிரி. இப்போ உனக்கு யாரையும் பிடிக்காதுன்னா உன்னை எல்லோரும் சுற்றி கிளாப் பண்ணுறாங்க. நீ அங்கே நான் ஸ்கூலுக்கு நடந்து போகிற மாதிரினா அவனுக்கு வந்து நம்ம ஸ்பேஸில் நடந்து போகிறோம், எனக்கு ஸ்பேஸ் பிடிக்கும், ஸோ ஸ்பேஸில் நான் நடந்து போகிற மாதிரியும் அவனை எல்லோரும் கிளாப் பண்ணுற மாதிரியும் இதாக இருக்குது. போயிட்டு கிளாஸ் ஆரம்பிக்குது. கிளாஸில் வந்து எல்லோரும் உட்காண்ட்ருக்கும்போது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ எம் ஆகி, நான் இது வரைக்கும் ஹோம் ஸ்கூலில் இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்லும்போது ஜூலியன்கிற பையன் see his face அப்படின்னு சொல்லி அவனை கிண்டல் அடிக்கிறான். அப்புறம் இது என்ன, உன்னோட ஹேர் ஸ்டைல் என்ன, ஸ்டார் வார்ஸில் வர ஒரு ஃபன்னியான கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படிங்கவும் டீச்சர் வந்து உடனே ஸ்டார் வார்ஸ் பற்றியெல்லாம் இங்கே கிளாஸில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் சைலண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் லன்ச் பிரேக் வருது. லன்ச் பிரேக்கில் ஒருத்தரும் ஆகி கூட உட்காந்து சாப்பிடவே இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஆகி இதை ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறான். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுங்கிறதுனால ஸ்கூல் முடிஞ்சு வரவும் அவங்க அக்கா வியா கேட்குறா, என்ன ஆகி எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், ரொம்ப கொடுமையாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கும்போது அந்த டைமு அப்படியே நாட்கள் போகுது. நாட்கள் போக போக ஆகி வந்து ஒரு நாள் சயின்ஸ் கிளாஸ் நடக்குது. சயின்ஸ் கிளாஸில் டீச்சர் கேட்குறாங்க, வாட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கவும் யாருக்கும் ஆன்சர் தெரில. ஆனால் நம்ம ஆகிக்கு தான் சயின்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமாச்சே. நம்ம ஆகி ஆன்சர் பண்ணியிருக்கான். அந்த ஆன்சர் சொன்னான். அந்த ஆன்சர் சொன்ன பிறகு எல்லோரும் கை தட்டினாங்க ஆகிக்கு. அப்புறம் அப்படியே எல்லோரும் கொஞ்சம் ஆகி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பித்தவங்க அப்படியே போகுது. நாட்கள் போக போக அப்புறம் டெஸ்ட் வச்சுட்டாங்க. திடீர்னு சயின்ஸ் டெஸ்ட்டு அப்படிங்கும்போது பக்கத்தில் ஜாக் உட்காந்துருந்தான். ஜாக்குக்கு அந்த ஆன்சர்ஸ் எதுவுமே தெரியல. அப்போ ஆகி வந்து ஆன்சர்ஸ் காமிச்சிருக்கான், பார்த்து எழுதிக்கோ. அப்போ ஆன்சர்ஸ் காமிச்சது மூலியமாக நல்லா ஆன்சர்ஸ் காமிச்சிட்டு 2 பேரும் எழுதிட்டாங்க. அப்படிங்கும்போது ஜாக்கும் ஆகியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக மாறிட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக மாறின பிறகு எப்போவுமே ஆகி கூட தான் ஜாக் சாப்பிட போவான். ஜாக் சாப்பிட போகும்போது அப்போவும் இந்த ஜூலியனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறாங்க, எதுக்கு இந்த மான்ஸ்டர் கூடலாம் இது பண்ணாத, அவன் பாரு இவன் சாப்பிட்றதே மான்ஸ்டர் மாதிரி இருக்குது அப்படின்லாம் ஆகியை ஜூலியன் கலாய்க்கிறான். ஜூலியன் கலாய்க்கும்போது என்ன சொல்லுவான், லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கண்ணும் காணாத மாதிரி போயிடுவான். அப்புறம் ஒரு நாள் ஹாலோவின் வருது. நம்ம ஆகிக்கு தான் ஹாலோவின்னாலும் ரொம்ப பிடிக்குமே. ஏன்னா ஹாலோவின் வந்து அங்கே அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவாங்க, அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் வருங்கிறதுனால பிடிக்கும். ஏன்னா அது குழந்தை இல்லை, அதனால பிடிக்கும். ஆனால் ஹாலோவின் வரும்போது ஆகி வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி வேஷம் போட்டு நான் போகிறேன், நான் போய் ஜாக்கை பயமுறுத்துறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போவான். ஆகி கிளம்பி போகும்போது அந்த மாதிரி மாஸ்க் போட்டு போகும்போது ஜூலியனும் ஜாக்கும் பேசிக்குவாங்க. ஜூலியன் கேட்பான், ஏன்டா அந்த மான்ஸ்டர் கூட எல்லாம் நீ ஃப்ரெண்டாக இருக்கிற, அந்த மான்ஸ்டர் கூட ஏன் இப்படியெல்லாம் இருக்கிற, அவன் கூட உன்னை எப்படி தான் பிடிச்சிருக்குதோ நீ ஏன் அவன் கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கியோ அந்த மாதிரி தோணும்போது அப்போது ஜாக் சொல்லுவான், எனக்கு அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை கிடையாது, மிஸ்டர் துஷ்மன் தான் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு, மிஸ்டர் துஷ்மன் ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் அவன் கூட பேசிக்கிறேன், இல்லைன்னா அவன் கூட எல்லாம் நான் எவன் பேசுவான் அந்த மாதிரி ஜாக் சொல்லவும் ஆகிக்கு இது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அப்போது அவன் இந்த புக்கில் இந்த வேர்ட்ஸ் கோட் ஆகிக்கும், ஐ விஷ் எவ்ரி டே குட் பி எ ஹாலோவின் அப்படின்னு. அந்த எல்லா நாளும் ஹாலோவினாக இருந்திருக்கக்கூடாதா, நான் இந்த மாஸ்க் மாற்றிட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க யார் என் கூட ஃபேக்காக இருக்காங்கன்னே எனக்கு தெரியாமல் இருக்குதே அப்படின்னு அந்த ஆகி வந்து ஃபீல் பண்ணுறான். அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு போகும்போது அவங்க அக்கா வியாவையும்
அவன் ஃப்ரெண்ட் மெராண்டாவையும் காமிக்கிறாங்க. வியா அண்ட் மெராண்டா 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சில ரீசன்ஸ்னால அது அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. வியாவை அவாய்ட் பண்ணிடுறா மெராண்டா. அப்புறம் வியாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறான். அந்த பாய் ஃப்ரெண்ட் பேர் ஜஸ்டின். ஜஸ்டின் எப்பொழுதுமே வியாவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். வியா கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். வியாவோட வீட்டுக்கே வந்து இன்ட்ரோலாம் கொடுத்து பேசி அந்த மாதிரியெல்லாம் வியாவும் இதாகிட்டாங்க. ஸோ வியாவை இப்படி கேர் பண்ணிக்கிற ஜஸ்டினை பார்த்து மெராண்டா ரொம்ப பொசசிவ் ஆகிறா. ஏன் இவன் என்ன ஜஸ்டின் என்ன இவன் கூடயே போயிட்டுருக்கா, இது வேண்டாம், இது நல்லதுக்கு இல்லை அப்படின்ட்டு அவன் வந்து ஆகிக்கு கூப்பிட்டு ஹாய் ஆகி ஹவ் ஆர் யூ அப்படின்லாம் பேசி நான் உங்கள் அக்காவை நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லு, இதுக்கு நீ ஃபோன் பண்ணியே சொல்லியிருக்கலாமே, எங்கள் அக்காவுக்கே சொல்லியிருக்கலாம்ல, ஃபோன் பண்ணி ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னு அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிவிட்டு டப்புன்னு வச்சுருவா. இதே மாதிரி நடந்துகிட்ருக்கும்பொழுது வியாவோட லைஃப்பை காமிப்பாங்க. வியாவோட லைஃப் காமிச்ச பிறகு அடுத்தது ஆகிக்கிட்டே தான் வருவாங்க. ஸோ இப்படிங்கும்போது ஆகி வந்து அவங்க ஜாக் பேச வருவான். ஆனால் ஆகி இனிமேல் நீ ஒன்றும் என் கூட பேச தேவையில்லை அப்படின்னு ஜாக்கிட்ட ஆகி சொல்லிடுவான். ஆகி சொல்லும் பொழுது ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போயிட்டு இருப்பான். ஏன் என் கூட பேசவே மாட்டேங்கிறான்னு ஜாக்குக்கு உள்ள தோணிக்கிட்டே இருக்குது. அப்புறம் திடீர்னு அவன் கூட உட்காந்து சம்மர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து வந்து ஆகி கூட சாப்பிடும். அந்த சம்மர் அப்படிங்கிற பொண்ணு நல்லா அழகாக கேர்லி ஹேரோடு இருக்கும். அந்த கேர்லி ஹேர் வச்சுருக்க பொண்ணு வந்து சாப்பிடும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க, ஏன் சம்மர் நீ போய் ஏன் இவங்க கூட சாப்பிட்ற அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. பட் அட் த எண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்கும்போது ஒரு நாள் வந்து ஜாக் வந்து சம்மரை மீட் பண்ணி ஏன் சம்மர் ஏன் ஆகி என் கூட பேச மாட்டேங்கிறான், நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்தோம், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது சம்மர் சொல்கிறா ஃபுல்லாகலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லலை. சம்மர் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறா. ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலே நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிடுவோம். அந்த டைம் சம்மர்கிட்டையும் ஆகி ஷேர் பண்ணியிருப்பான் ரைட். அப்படிங்கும்போது அவன் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறா. என்ன அப்படின்னா த கோஸ்ட் ஃபேஸ், த கோஸ்ட் மாஸ்க் அப்படின்னு 2 இந்த மாதிரி கோஸ்ட் ஃபேஸ் கோஸ்ட் மாஸ்க் அப்படின்னு அவள் சம்மர் ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறா. இந்த ஹிண்ட் கொடுக்குறத வச்சு ஜாக் யோசிச்சுக்கிட்டே கிளாஸ்லலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு ஜாக் யோசிக்கிறான். ஆமாம் அன்றைக்கி ஒரு கோஸ்ட் வேஷம் போட்டு ஒருத்தன் வந்தான், ஓ அப்போனா ஆகி நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டிருப்பான் போல் அப்படின்னு ஜாக் அதை ரியலைஸ் ஆகும்போது திடீர்னு என்ன டீச்சர் வந்து ஓகே சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குதுப்பா, யாரையாவது 2 பேரும் உங்களுக்கே பார்ட்னர் சூஸ் பண்ணி 2 பேரும் சேர்ந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். உடனே நம்ம ஜூலியன் சொல்லிட்டாரு, இல்லை நானும் ஜாக்கும் சேர்ந்து பண்ணுறோம். ஆனால் ஜாக் வந்து நான் ஆகி கூட சேர்ந்து நான் என் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கவும் ஆகியும் இதுக்கு எந்த அப்போசிஷனும் சொல்லலை. பட் ஸ்டில் ஹீ இஸ் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்படியே அமைதியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் கேம் விளையாண்டுருக்காங்க. ஆன்லைன் கேம் விளையாடும்போது அதில் சேட் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது. ஆன்லைன் கேம் விளையாண்டுட்டு அப்படியே சேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐ ஆம் சாரி ஃபார் தட் ஆகி அப்படின்னா ஓகே ஜாக் நோ ப்ராப்ளம், we can crack the science experiments and won the prize அப்படின்னு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு அவங்க 2 பேரும் 2 பேரும் சேர்ந்து பண்ணது வந்து ப்ரைஸ் ஆனது வருது. ஆனால் இதெல்லாம் பொறுத்துக்க முடியாத ஜூலியன் அப்படிங்கிற பையன் ஜாக்கும் ஆகியும் சேர்றாங்க. சம்மர் சேர்ந்துடுறா. எல்லோரும் அப்போ ஆகி கூட பேசுகிறாங்க. எல்லோரும் ஆகி கூட ஏன் பேசணும் அப்படின்ட்டு இந்த ஜூலியனோட கேங்கை தவிர்த்து யாரும் எல்லாருமே ஆகி கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஜூலியனுங்கிற பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு அசிங்கமாக வந்து அவன் ஃபேஸை உரையிறது, அப்புறம் அவனை பற்றி கெட்ட வார்த்தை எழுதுறது, அப்புறம் அவன் ஃபேஸில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் டிஸ்கிரைப் பண்ணி எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இது மிஸ்டர் துஷ்மன் கையில் மாட்டுது. மிஸ்டர் துஷ்மன் வந்து சொல்கிறாரு, அவங்க அப்பா ஆகிங்கிறேன் இவங்களோட அப்பா அம்மா ஜூலியனோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறாரு,
இந்த பையன் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான், இது ரொம்ப தப்பு, இது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த பையனோட மனநிலையை பாதிக்கும், அதே மாதிரி இதுவும் நல்ல பழக்கம் கிடையாது அப்படிங்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ஜூலியன் இஸ் ஃப்ரம் ரிச் ஃபேமிலி. ஸோ அதனால் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் பையனா பண்ணத்தான் செய்வான், பையனா அதெல்லாம் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் உங்களை யார் அந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்கள் ஸ்கூலில் படிக்க சொன்னது, ஏதாச்சும் டெஃப் அண்ட் டம்ப் ஸ்கூலில் சேர்க்கலாம்ல. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் குறையோடு வந்து படித்தா பிள்ளைங்க எல்லாம் கலாய்க்க தான் செய்வோம், நாங்கள் கலாய்க்காமலாம் இருக்க மாட்டோம், என் பையன் டீஸ் பண்ணாமல் இருக்கதான் மாட்டான், ஸோ இப்படி இருந்தால் இது நல்லா இருக்காது, இந்த ஸ்கூலில் அவன் கன்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நோ ப்ராப்ளம், டிசி கொடுங்க, நாங்கள் மாற்றிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆனால் ஜூலியனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, எனக்கு இந்த ஸ்கூலில் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க, நான் எல்லாமே எனக்கு இந்த ஸ்கூலில் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூல் தான் எனக்கு நிறையா கொடுத்துருக்குது அப்படிங்கும்போது அந்த டைம் ஜூலியன் ரியலைஸ் பண்ணி, சாரி மிஸ்டர் துஷ்மன் சார், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், இனிமேல் நான் ஆகி அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்போது ரியலைஸ் ஆகிறான். அப்போது சம்மர் கேம்ப் வருது, சம்மர் கேம்ப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க கிளாஸில் படித்தவங்கள எல்லாம். அப்போது ஆகியும் ஜாக்கும் அங்கே ஒரு மூவி போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த ஜாக்கும் ஆகியும் எஸ்கேப் ஆகிடுறாங்க, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி, வா ஆகி நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஃபாரஸ்டெல்லாம் அப்படிங்கும்போது 7th கிரேட்லேருந்து பசங்க வராங்க. 7th கிரேட் பசங்க வந்து, என்னடா உன் மூஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு ஆகியை பிடிச்சி தள்ளி விட போகுது. ஜாக் வந்து அவன் மேலே எல்லாம் கை வைக்காதீங்க, திருப்பி அவனையும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. 2 பேர்த்தையும் தள்ளி விடவும் பின்னாடி இருந்து ஒரு 7 பேர் கேங்கோட ஒரு ஆள் என்ட்ரி ஆகுறாரு. அவர் யாருன்னா நம்ம ஜூலியன் வந்து இப்போது அவங்க 4 பேர் வந்திருப்பாங்க, 7th கிரேடில் 4 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் இவனுங்க 6th 7 பேர் இருக்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து விரட்டி விட்டாங்க, 7th ஸ்டாண்டர்டை விரட்டி விட்டு, அந்த டைமில் ஆகியும் ஜூலியனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி சாரி சொல்லிக்கிறான். ஆகியில் ஜூலியன் சாரி சொல்லி என்ன சொல்கிறான், ஹியர் ஆஃப்டர் ஐ won't you realized me, sorry for everything ஆகி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் எல்லாம் முடியுது. ஸோ பீச்சப் ப்ரெப் வேன் ஹென்ரி மெடல் அப்படிங்கிற ஒரு மெடல் கொடுப்போம், யார் இந்த வருஷம் ஃபுல்லாக ஒழுக்கமாக எல்லா இதுலேயும் கரெக்டாக படிப்பில், ஒழுக்கத்தில், பொறுமையில் யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஹென்ரி வான் பீச்சப் மெடல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கிராஜுவேஷன் டே வந்து நடக்குது. கிராஜுவேஷன் டே அன்றைக்கி ஆகியும் கோட் சூட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது, ஆகிக்கு ஒரு வினோதமான பழக்கம் எப்படின்னா, அவன் ஹெல்மெட்டோடையே தான் எப்போதுமே இருப்பான். ஏன்னா அவனோட ஃபேஸை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வருவான். கிளாஸில் வந்தால் கழுத்து அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கிறவன். இது நடக்குது, கிராஜுவேஷன் டே எப்போ சொல்கிறாங்கிறது, ஹெல்மெட் கொடுங்க டாடி அப்படிங்கும்போது அவங்க டாடி சொல்கிறாரு, நோ ஆகி, இந்த உலகம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் நீ இதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, நீ போகணும் ஆகி அப்படிங்கும்போது, அப்போ வந்து ஆகி கேட்குறான், ஐ எம் வெரி பேட் டேட் அப்படின்னு. நோ ஆகி, த வேர்ல்ட் சீயிங் அட் யூ இன் அ ராங் சென்ஸ், த வேர்ல்ட் இஸ் பேட் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதாவது நீ எல்லாம் அசிங்கமாக இல்லை மகனே, உன்னை இந்த தப்பாக பார்க்குறாங்க, தப்பாக பேசுகிற இந்த உலகம்தான் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி இது பண்ணவும், கடைசியில் ஹென்ரி வான் பீச்சப் ப்ரெப் மெடல் அவனுக்கு தான் கிடைக்கிது. அந்த பீச்சப் ப்ரெப் மெடல் அவனுடைய முகத்தை வச்சு, நீ அசிங்கம், நீ கேவலமாக இருக்க, நீ மான்ஸ்டர், நீ சாப்பிட்றது மான்ஸ்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னானோ, அதே இதை வச்சு அவன் ஜெயிக்கிறான். அதே தான் அவனுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருக்குது. இதில் நம்மளும் ஒரு லெசன்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்மளை எல்லோரும் ஒருவேளை நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ, ஒருவேளை பக்கத்தில் ஏதாச்சும் தப்பாக நினச்சிருவாங்களோ, ஒருவேளைன்னு தயவு செய்து உங்களுடைய ஒரு வேளைங்கிற பேச்சுக்காக அவங்க ஒரு வேலையை வச்சுட்டு நீங்கள் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் ஹார்ட் ஒர்க் போடுங்க. உலகம் வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய இதில் நீங்கள் தான் மாஸ்டர். இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் அந்த இடத்துல நான் தான் மாஸ்டர்.
சமைக்கிறீங்களா, சமைக்கிற இடத்துல நீங்கள் தான் மாஸ்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நீங்கள் தான் மாஸ்டர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், சப்ஸ்கிரைப் and comment to my video. Until then, sign off by VS Sherin Megha.